என்கிட்ட வர்ற பேஷண்ட்டுங்க நிறைய பேர் குறப்பட்டுக்குது. என்னென்னா, மனைவி உட்காந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்க கணவர் அவங்கள இடையிட்டு அவர் சொல்லுவார், நான் சொல்கிறேன் டாக்டர் எல்லாமே நல்லா இருக்குது, நிறைய டாக்டர் பார்த்துட்டோம், மைண்டு தான் டாக்டர், ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இப்படி அவங்க சொல்கிறது தான் அவங்களை இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகுது. உடல் தான் வந்து ஒரு குழந்தை மாதிரி, ஒரு பயந்து போன குழந்தை மாதிரி, ஒரு திகில் அடைஞ்ச குழந்தை மாதிரி மூளை வந்து அடிக்கடி தொந்தரவு பண்ணுறது. இது மனசு வந்து எடுத்தோன்னு அது கஷ்டப்பட்டு அதனால குடல் கஷ்டப்படுறதில்ல. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வந்து ஒரு மூளை சம்மந்தப்பட்டது, மனசு சம்மந்தப்பட்டதுன்றதோட அது முழுக்க முழுக்க குடல்ல ஆரம்பிச்சு. இது நார்மலா குழந்தைகளுக்கும் இது வருங்களா? இது வந்து குழந்தைகளுக்கு வரக்கூடிய. அனைவருக்கும் வணக்கம். வாரமானா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. எவ்வளோ பிரச்சனை வந்தா என்ன, தீர்த்து வைக்க நான் இருக்கேன் அப்படின்னு நம்மோடு நம்முடைய மருத்துவர் திரு பாண்டுரங்கன் வாசுமணி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. இந்த வாரம் நிறைய பிரச்சனை இருக்கு, அவர்கிட்ட தீர்வுகளை கேட்போம். டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம் சேத்தா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் டாக்டர். மக்கள் நலத்துக்காக ஓயாம ஓடி ஆடுற நேரத்தில் உடல் நலத்துக்காக ஒரு சில மணி நேரம் ஒதுக்கி இங்கே அரங்கத்தை வந்து ரொம்ப நன்றி சேர்த்து. உண்மைதான் டாக்டர். ஏன்னா நிறைய இடத்துக்கு போயிட்டு வரனால உங்களை மாதிரி மருத்துவரை சந்திச்சுட்டா அதுல நிறைய பூஸ்ட் கிடைக்கும், பவர் கிடைக்கும், மறுபடியும் இன்னும் நிறைய இன்னும் நிறைய பொதுப்பணியில் ஈடுபடலாம். அரசியல் சம்பந்தமா நிறைய இடத்துக்கு சுத்திட்டு வந்தேன். ஒரு இடத்த ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்றப்ப அவங்க ஒரு பிளேஸ் சொல்லியிருப்பாங்க. அங்க போகணுங்கிறதுக்கு முன்னாடி நிறைய பதட்டம் வருது. கிட்ட நெருங்குறப்ப பார்த்தோம்னா வயிறெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருது. ஐயோ சீக்கிரம் போவோமா முடியுமா அப்படின்னு. கடைசியாக பார்த்தோம்னா உடனே அங்கே போய் ரீச் ஆனவுடனே ரெஸ்ட் ரூம் போகணுமா அப்படின்னு தோணுது. இங்கே வரணுன்னா கூட இந்த இன்டர்வியூ நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே வரப்போ வந்தவுடனே ரெஸ்ட் ரூம் போகணுங்கிற மாதிரியான உணர்வு வருது. இதுக்கு பேர் என்ன டாக்டர்? இது ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப பரவலான பிரச்சனையை முன் வச்சிருக்கீங்க. 110 பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். இது ஆங்கிலத்தில் வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு. இதை வந்து 3ஆ பிரிக்கலாம். இரிட்டபிள்னாக்கா ஒருத்தவங்க இரிட்டபிளாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பதட்டமாக இருக்காங்க, லேசாக ஒரு பிரச்சனை சொன்னால் கூட அவங்க ரொம்ப சீர்றாங்க, அளவுக்கு அதிகமாக அவங்க வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணுறது தான் அந்த அவன் இரிட்டபிளாக இருக்கலாம்னு சொல்கிறான். அப்போ வந்து ஒரு இடத்துக்கு புறப்படுறது, ட்ராவல், ஒரு காரம் சாப்பிட்றது, ஒரு மசாலா சாப்பிட்றது, ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போன பிறகு, இப்படி பல சந்தர்ப்பங்கள்னால மாத்திரைகளுக்கு ரியாக்ட் பண்ணுறது. அப்போ குடல் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணுது. அதுதான் வந்து இரிட்டபிள். இப்போ பவல்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், குடல். இப்போ இரிட்டபிள் பவல்னா பதட்டமான, அதீதமாக வந்து ஒரு தொட்டாசினிங்கித்தனமான, ஒரு பரபரப்பான, அமைதியை இழந்து விட்ட குடல். இப்போ சிண்ட்ரோம்ன்றது ஒரு நோய் குறியீடுகளின் தொகுப்பு. இப்போ டாக்டருங்களுக்கு வந்து அது இது இன்னொன்று, இந்த 3 சேர்ந்து இருந்தால் இதுவாக தான் இருக்கும். தூரமாக ஒரு உருவம் இருக்கணும், அது குள்ளமாக இருக்குது, கண்ணு பளபளன்னு இருக்குது, அதுக்கு ஒரு மீசமாக இருக்குது, மியாவன் கத்துதுன்னா நம்ம பூனைன்னு சொல்லிடுறோம் இல்லைங்களா? அது மாதிரி வந்து கிட்ட போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படி டாக்டருங்க வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு உதவுற ஒரு நோய் குறியீடுகளின் தொகுப்பு தான் சிண்ட்ரோம். அப்போ இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது குடல் வந்து பரபரப்பாகவும் அதீத பதட்டத்தோடு இயங்கக்கூடிய சில சிம்டம்ஸ், நம்மளுடைய நோயினுடைய அறிகுறிகளுடைய தொகுப்புன்னு சொல்லலாம். அதான் வந்து சிம்பிளான விளக்கம். இது உடல்ல இருந்து வரக்கூடிய பிரச்சனையா இல்ல நம்மளுடைய மனசுனால ஏற்படுற பிரச்சனையா? இது அதோட முக்கியமான கேள்வி. என்கிட்ட வர்ற பேஷண்ட்டுங்க நிறைய பேர் குறப்பட்டுக்குது. என்னன்னா, டாக்டர் எல்லாமே நார்மலா இருக்கு, இது எல்லாமே உன் மைண்ட்ல தான் இருக்கு, உன் மனசு தான் காரணம். உதாரணத்துக்கு ஒரு மனைவி உட்காந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்க கணவர் அவங்கள இடையிட்டு அவர் சொல்லுவார், நான் சொல்கிறேன் டாக்டர் எல்லாமே நல்லா இருக்குது, நிறைய டாக்டர் பார்த்துட்டோம், மைண்டு தான் டாக்டர், ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இப்படி அவங்க சொல்கிறது தான் அவங்களை இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகுது. புரியுது. அங்கேயே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியாம போல. குறிப்பாக அதை வந்து எல்லாருக்கும் என்ன சொல்கிறதுன்னா, குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படுறவங்களை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக அவங்களுக்கு வந்து காது கொடுத்து கேளுங்க அவங்க சொல்கிறத. லிசனிங், ஆக்டிவ் லிசனிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். டாக்டராக இருந்தாலும் சரி, அந்த கஷ்டப்படுறவங்களோட உறவினராக இருந்தாலும் சரி, இடையிட்டு நீங்கள் நடுவில் குறுக்கல ஒன்றும் இல்லை, அதான் டெஸ்ட்லாம் நார்மல் தானே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்காதீங்க. அது வந்து அவங்களுடைய தொல்லையும் மன உளைச்சல் அதிகப்படுத்துது. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து உடலுங்கிறதோ குடல்னு மாற்றிக்கலாம். குடல் சார்ந்த பிரச்சனை. குடல் தான் வந்து ஒரு குழந்தை மாதிரி, ஒரு பயந்து போன குழந்தை மாதிரி, ஒரு திகில் அடைஞ்ச குழந்தை மாதிரி மூளை வந்து அடிக்கடி தொந்தரவு பண்ணது. இது மனசு வந்து எடுத்தோன்னு அது கஷ்டப்பட்டு அதனால குடல் கஷ்டப்படுறதில்ல. 80-90% வந்து குடல் வந்து எதையோ ஒன்று வந்து ஒரு குழந்தைய வந்து நம்ம ஒரு தண்ணி எடுக்க அனுப்புகிறோம். அந்த குளத்துல போய் குழந்தை தண்ணி எடுக்க போகும்போது ஒரு முதல்ல வருதுன்னு வச்சுக்கோம். அப்போ பயந்து அந்த குழந்தை ஓடி வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த குளத்துக்கு போகும்போது அது அந்த பயம் வருமா இல்லையா?
வரும் நிச்சயமா. அப்போ அந்த குழந்தையும் குடலும் ஒன்று. ஒரு உணவு ஒவ்வாமையோ, ஒரு ஃபுட் பாய்சனிங், ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், ஒரு ஒரு அதீதமான ஒரு மருந்து ஒத்துக்காம போனது, ஏதோ ஒரு இல்லை நமக்கு இனம் புரியாத ஒரு காரணம். இது சில சமயங்கள் நம்ம வந்து இதுதான் நம்ம விரலில் தொட்டு காட்ட முடியும். அன்னையிலேருந்து தான் எனக்கு இப்படி. சில நேரத்தில் என்னைக்கு ஆரம்பிச்சது, எப்படி வந்ததுன்னே தெரியாது. அப்படி வந்து ரொம்ப ரொம்ப மெல்ல 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 அந்த குடல் வந்து ஒரு அந்த பயந்த குழந்தை மாதிரி. இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய் சாப்பிட்டா அதுக்கு வேற ஏதோ ஞாபகம் இருக்கு. அந்த ஞாபகத்தினால அந்த உணவு வந்து அந்த காரத்தையோ அந்த உணவினுடைய கொழுப்பையோ வந்து அது முதல்ல பார்த்த குழந்தை மாதிரி வந்து இந்த குடல் வந்து திகைச்சு போகுது, அதீதமா வந்து கத்துது. அப்போ மூளை வந்து அதுக்கு தாய் இல்லையா, அது தாய்கிட்ட போய் சொல்லுது, எனக்கு சரியில்லை, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. இதுதான் இரிட்டபிள் சொல்றோம். அப்போ வந்து இதை வந்து ஸ்ட்ரெஸ்னால வந்துன்னு சொல்லி பேஷண்ட்டை இன்னும் அதிகமா உண்மையிலே இப்போதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்க தள்ளுறீங்க. இது 80-90% வந்து குடல் சார்ந்த பிரச்சனை. நீங்க சொல்றீங்களே மனசு வந்து குடலை கட்டுப்படுத்தணும், கண்டிப்பா கட்டுப்படுத்தும். இப்ப பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி, இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி, முத காதல சொல்ல போலாம் அப்படின்னு போறதுக்கு முன்னாடி இந்த பட்டாம்பூச்சி, இந்த வயிற்றுல பட்டாம்பூச்சி, குடல் பரபரக்கு, இதுக்கு மேல வார்த்தையை வயிற்றுக்கும் தொண்டைக்கு நடுவில் அப்படியே உருள்றது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா குடல் வந்து மூளை கூட எவ்வளவு தொடர்பு சந்தப்பட்டிருக்குன்னாக்கா, நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, ஒரு மனசு நல்லா சந்தோஷப்படுற விஷயத்த என் வயிற்றுல பாலை வாத்துட்டான்னு சொல்றோம். யாரையாவது பார்த்து நம்ம வந்து நம்மளை கஷ்டப்படுத்திட்டா என் வயிறு எரியுதுன்னு சொல்றோம். ஆங்கிலத்துல ஐ கான்ட் டைஜஸ்ட் வாட் யூ சே, ஜீரணிக்க முடியல, என்னால ஜீரணிக்க முடியும், நீ சொன்னது என்னால ஜீரணிக்க முடியல. ஸோ மூளை சம்பந்தமான ஒரு விஷயம், நீ சொன்னதை நான் ஏத்துக்க முடியலன்றத என்னால ஜீரணிக்க முடியல. அப்ப வந்து எண்ணங்களையும் மனதையும் குடல் எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய பேச்சு வழக்கே வந்து, அப்போ மூளை வந்து குடலை கஷ்டப்படுத்துமானா படுத்தும், ஆனா டெம்பரரியா படுத்தும். அந்த பிரச்சனை தாண்டின பிறகு குடல் சமாதானம் ஆயிடும். ஆனா குடல் வந்து அதீதமா பரபரப்பா அதனுடைய சீரான ஒரு ஒழுங்கு பழக்க வழக்கம் கெட்டு போயிட்டா அது கான்ஸ்டன்டா மூளை தொந்தரப்படுது. அதனால தயவு செய்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வந்து ஒரு மூளை சம்மந்தப்பட்டது, மனசு சம்மந்தப்பட்டதுன்றதோட அது முழுக்க முழுக்க குடல்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மூளையை கஷ்டப்படுத்துது. அதை வந்து பிரெயின் கட் இன்டராக்ஷன் சொல்றோம். இப்போ வந்து குடல் வந்து வேகஸ் நரம்பு மூலமா தொடர்ந்து மூளை கூட வந்து ஒரு ஹாட்லைன் மாதிரி இருக்கு. அது எப்பொழுதும் அந்த போன் அமைதியா இருக்கணும். ஏதாவது ஒரு டிசாஸ்டர், ஒரு கல்யாணத்துல ரொம்ப நிறைய சாப்பிட்டுட்டானா நல்ல செய்தி, வயிறு ஃபுல்லா இருக்கு திருப்தியா, இல்லை ஒத்துக்காக சாப்பிட்டோம்னா ஐயோ சரியில்லை அப்படின்னு. இந்த மாதிரி நம்மளுடைய ஃபியூச்சர்ல வந்து எதை வந்து அழகா தொடர்ந்து செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு பயிற்சிக்காக குடலுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹாட்லைன் வந்து பிரெயின் கொடுத்துருக்கு. அது மீறி தினசரி ஒரு நாளைக்கு பல மணி நேரம் வந்து அந்த குடல் வந்து நான் இப்படி நான் அப்படி நான் அப்படின்னு சினுங்கிக்கிட்டே, அந்த டெலிஃபோன் பண்ணி சினுங்கிட்டே இருந்தால் அதை வந்து டிசார்டர் ஆஃப் பிரெயின் கட் இன்ட்ராக்ஷன். அப்போ மூளைன்றது ஒரு எக்ஸிக்யூட்டிவ், நாளைக்கு எப்படி செயல்படணும், இன்னைக்கு நம்ம திட்டம் என்னன்னு, அதை போய் தினம் வந்து குடல் ஒரு வேலைக்காரன், அது வந்து அதனுடைய வேலையை அமைதியாக செஞ்சுட்டு இருக்கணும். ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும்தான் மூளைகிட்ட போய் சொல்லணும். அப்படி இல்லாமல் வந்து ஸ்டவ் கொஞ்சம் வேகமாக எரியுது, கொஞ்சம் லேசாக தீஞ்ச மாதிரி இருக்குன்னு ஒன்னொன்றுக்கு முதலாளிகிட்ட சொல்லிட்டு இருந்தால் முதலாளி அவருடைய வேலையை செய்ய முடியாது. இதுதான் வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் பேஷண்ட்ஸ்னுடைய கவலை. என்னால் வந்து என்னுடைய ஒர்க்கில், குழந்தைகளை கவனிக்கிறதுல, குடும்ப பணியில் என்னால் வந்து கவனம் செலுத்த முடியல, மற்றவங்க டக்குன்னு கிளம்பி போகிறாங்க, என்னால் கிளம்பி போக முடியல, டாய்லெட் எங்கே இருக்கும். இப்போ நம்ம வந்து வடபழனிலேருந்து கிளம்பி 100 feet ரோடு தாண்டி போகும்போது மறுபடியும் வீட்டுக்கு விடுங்க, டாய்லெட் போகணும் அப்படின்றது, இல்லை வழியில் நிறுத்துறது, எல்லாரும் மற்றவங்களாம் ஃப்ரீயாக சாப்பிட்றாங்க, என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு வந்து அவங்களுடைய மன உளைச்சல், அதனால உடல் கஷ்டம், இது ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டுறது தான் வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமுக்கு வந்து முதல் அடிப்படையான ஒரு தேவை. நமக்கு இந்த ஐபிஎஸ் இருக்குங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ன்றது ஒரு நோய் குறிகளின் தொகுப்புன்னு சொன்னேன். அப்போ அந்த நோய் குறிகள் மற்ற பிரச்சனையிலும் வரலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த ஓவர்லேப்னு சொல்லுவோம். ஸோ ஓவர்லேப்பாக வந்து சில அசிடிட்டி, கேஸு, இந்த பிரச்சனை கூட ஓவர்லேப் இருக்கலாம். பட் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமுக்குன்னு வந்து அங்க லட்சணங்கள் இருக்குது. அதை வந்து இந்த ரோம்ன்ற ஒரு ஊரில் உட்காந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து அது கிரைட்டீரியான்னு போடுறாங்க. முதல்ல வந்து இரிட்டபிள் சிண்ட்ரோம் வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் குறைஞ்சது கடந்த 6 மாதத்துக்கு மேலே நம்மளை பாதிச்சிருக்கணும். இப்போ போன வாரம் ஒரு இடத்துல சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளைக்கு வயிறு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுச்சு, அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஆச்சுன்னா அது வந்து 2 செப்பரேட் ஃபுட் பாய்சன். என்னுடைய பிரச்சனை 6 மாதம் தொடர்ந்து நீடிச்சது. அந்த 6 மாதத்துலேயும் அட்லீஸ்ட் 3 மாதமாவது, கடந்த 3 மாதத்தில் ரொம்ப தொடர்ந்து இருக்கணும். அப்போ நீடிச்சு இருக்கிறது தான் வந்து முதல் கிரைட்டீரியா. இரண்டாவது, வயிற்றுல வலி இருக்கணும். ஸோ அந்த வலி வந்து பெரும்பாலும் வந்து தொப்புளுக்கு கீழே இருக்கும், அடி வயிற்றுல வலி இருக்கும்.
அந்த வலி வந்து மோஷன் போகிறதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கும். ஒன்று மோஷன் போகணுன்ற ஃபீலிங் வரும்போதே வலிக்கும், இல்லை மோஷன் போகும்போது வலிக்கும், இல்லை போயிட்டு வந்த பிறகு வலிக்கும். அதே சமயத்தில் போயிட்டு வந்த பிறகு கொஞ்சம் ரிலீஃபாகவும் இருக்கலாம். அந்த வலிக்கும் நம்மளுடைய மலம் வெளியேறதுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும். ஸோ மூணாவது, நமக்கு இயல்பாக இப்போ 6 மாதம் சொன்னோன்னா போன வருஷம் நான் என்னுடைய மலப்பழக்கம் எப்படி இருந்தது, அதில் ஒரு மாற்றம் இருக்கும். இந்த மாற்றத்தில் தான் வந்து நம்ம முக்கியமாக வந்து 3 வகை பிரிக்கணும். ஒன்று, சாதாரணமாக போயிட்டு இருந்தவங்க இப்போ வந்து அடிக்கடி ஃப்ரீக்குவென்சி அந்த மலம் வந்து நீர்த்து போகிறது. அதாவது ஒரு மலத்தில் வந்து நீர் எவ்வளோ வந்து இருக்குன்றது வந்து ஒரு உரிச்ச வாழைப்பழம் மாதிரி வந்ததுன்னா அளவான நீர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அது வந்து திரிஞ்சு போய் வந்து திரியா ஒரு திடமா இல்லாமல் வந்து அப்படியே கரைஞ்சி ஓடிடுது, இல்லை போகும்போதே நீர் மாதிரியே வந்துட்டு இருக்கு அப்படின்னு இப்போ நம்ம விஷுவலில் பார்க்கலாம். பிரிஸ்டல் ஸ்டூல் ஷாட்னு சொல்லுவாங்க. இல்லை அந்த 4 டைப் தான் வந்து நல்லது. அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சொதன்னு போகிறது, அப்புறம் குழம்பி போகிறது, அப்புறம் நீர்த்து போகிறது, இப்படி போகலாம். ஒரு சிலருக்கு அந்த 4லேருந்து மேலே போகலாம். சின்ன புழுக்கே போகிறது, அப்புறம் கடினமாக ரொம்ப ஒரு பாறாங்கல் வந்து ஒரு பீஸ் மாதிரி இருக்கிறது, அப்புறம் அது வெடிச்சு அது வந்து காஞ்சி போய் வருது. அப்போ வந்து நீர் வந்து குறையுதுன்னு. அப்போ நீர் தான் மலத்தில் எவ்வளோ நீர் இருக்கு அளவோட இருந்தால் டைப் 4. மலத்தில் நீர் தன்மை குறைஞ்சதுன்னா, நீரளவு குறைஞ்சதுன்னா 1, 2, 3. நீர்த்தன்மை அதிகமாக இருந்ததுன்னா 5, 6, 7. அப்போ வந்து இந்த பக்கம் போகிறதும் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் தான், நீர்த்து போகிறதும். அது வந்து ஐபிஎஸ் டயரியா டைப்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் போச்சுன்னா ஐபிஎஸ் கான்ஸ்டிபேஷன் டைப்னு சொல்லுவாங்க. மூணாவது மிக்ஸ்டு எம்னு சொல்லுவாங்க. அது ஊஞ்சல் ஆடுறது. சில நாளில் வந்து போகாது, சில நாள் வந்து கடினமாக போகும், சில நாள் நீர்த்து போகும். இது என்னைக்கு எது எப்படி போகுன்னு தெரியலையே அப்படின்ட்டு பேஷண்ட்டே ரொம்ப வந்து அங்கலாய்ப்பாங்க. என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் இப்படி ஸ்விங் ஆகிட்டு இருக்கு இந்த மூஞ்சல் டைப், இந்த மலம் நீர்த்து போகிறது. இது கூட இதுதான் முக்கியமான 3 இது. 6 மாதம் நீடிச்சிருக்கணும், அடி வயிற்றுல வலி இருக்கணும், நம்மளுடைய வழக்கமான மலம் போகிற தன்மை மாறி இருக்கணும். இது எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். அதை பொறுத்து நம்ம அதை சப்டைப்பை பிரிக்கிறோம். இதுக்கு அடிஷ்னலாக வந்து வயிறு உப்புசம், ப்ளோட்டிங்வாங்க, அதிகமாக அந்த காற்று உலாத்துற மாதிரி கேஸ் பிரச்சனை இருக்கலாம். ப்ளஸ் வந்து யூரினரி சிம்டம்ஸ், இந்த யூரின் போகிற மாதிரி, அடிக்கடி யூரின் போகிற மாதிரி, இல்லைன்னா பேக் பெயின், முதுகு வலி, இல்லை மேலே வந்தாக்கா வந்து ஒரு வயிறு உப்புசம், பசியின்மை, இப்படி வந்து இதெல்லாம் ஓவர்லாப்பிங். பட் இந்த 4 தான் 6 மாதம் நீடிக்கிறது, அடி வயிற்றுல வலிக்கிறது, மலம் போகிற தன்மையில் மாற்றம் ஏற்படுறது, அப்புறம் வயிறு வந்து உப்புசம் கொடுக்குது. இந்த 4 நமக்கு இருந்ததுன்னா நமக்கு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு பேஷண்ட் வந்து யோசிக்கணும். இது நார்மலா குழந்தைகளுக்கும் இது வருங்களா? அப்ப குழந்தைகளுக்கு அப்ப ஐபிஎஸ் இருக்குன்னு அர்த்தமா? இது வந்து குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான்.